जय देव जय मंगल मूर्ति सुख करता दुख हरता वरदे विघ्नाची नरवी पूर्वी प्रेम कृपया जयाची सर्वांगी सुंदरी विदिशिंटो राची कंडी हर के माल मुग्धे फीलाची. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தே சமைத்த ரெண்டு பொண்ணி. இன்றைக்கி மார்னிங் நான் பண்ண போகிறது வந்து கார அடை தான். அதாவது உரப்பு அடைன்னு சில பேர் சொல்லுவாள். உரப்புன்னா காரம்னு அர்த்தம். கார அடை தான். இதுக்கு நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் மாவு நான் எடுத்துட்டேன். மிச்ச மாவு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது 1 கப்பு புழுங்கரிசி, 1 கப்பு பச்சரிசி, அதே அளவில் எல்லாம் 3 பருப்பும் போடணும். அதாவது உளுத்தம்பருப்பு போடணும். ஆனால் அது கருப்பு உளுந்து போடணும். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்தே போட்டுக்கலாம். என்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தது. நான் அதனால் பாதி கருப்பு உளுந்தும் பாதி வெள்ளை உளுந்தும் சேர்த்து போட்டிருக்கேன். ஏன்னா அந்த கருப்பாக இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் சாப்பிடாது அப்படிங்கிறதுனால. அப்புறம் 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு. மறுபடியும் நான் சொல்கிறேன், எல்லாமே ஒரே கப்பு தான், ஒரே மெஷர். புழுங்கரிசி, பச்சரிசி, உளுந்து வந்து கருப்பு உளுந்து போட்டால் ரொம்ப சிரேஷ்டமாக. அப்படி அது இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம். நான் வந்து பாதி கருப்பு உளுந்து பாதி வெள்ளை உளுந்துமா போட்டிருக்கேன். அப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு. இதுக்கு நிறைய வத்த மிளகாய் போடணும். அது கூட ஒரு 8 வத்த மிளகாய் போட்டுட்டு பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அப்புறம் அரைச்சிட்டு பெருங்காயம் போட்டு உப்பும் போட்டு கலந்து வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு கூட போட வேண்டிய வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் இருக்குது, கேப்சிகம் இருக்குது, ஆனியன் இருக்குது. இதையும் போட்டு நல்லா கலந்து நம்ம நல்லெண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் விடணும். விட்டு நம்ம வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாண்டியில் வாத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து தவாலையே வாத்துக்கலாம். நான் வாத்து காமிக்கிறேன். நான் வந்து எனக்கு இவ்வளவு மாவு போகிறோம். ஏன்னா நான் 2 அடை தான் வாக்க போகிறேன் கத்தால். அதனால் அதில் மாத்திரம் நான் வெஜிடபிள்ஸை போட்டுருக்கேன். ஏன்னா அந்த வெங்காயத்தை போட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜிலெல்லாம் வச்சா ஒரு மாதிரி வாடை வரும். அதனால நம்ம அதை அப்பப்போ சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துன்ட்டு இப்போ நம்ம வாத்துடலாம். சாதாரணமாக இது வந்து குட்டி வானல் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நிறைய எண்ணெய் விட்டு தான் வாப்பா. ஆனால் நான் வந்து இன்றைக்கி இந்த எப்போ வந்து தோசை வாக்கணும் இல்லையா, அந்த தவாரியே வாக்குறேன். ஏன்னாக்கா ஒரு வேளை அது வந்து ரொம்ப குண்டாலாம் இருந்ததுன்னா குழந்தை சாப்பிட மாட்டான். அதனால் இப்போ நான் வந்து இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு வேறு எந்த எண்ணெயுமே சூட் ஆகாது, நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வாத்துடலாம். கொஞ்சம் மாவை போட்டுட்டு அப்புறம் இந்த தண்ணியை தொட்டுட்டு கொஞ்சம் கையாலேயே நம்ம இதை பரத்தி கொடுக்கலாம். நடுவுலேயும் ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளேயே கொஞ்சம் எண்ணெய் விடலாம். கொஞ்சம் நாள் இது வேகட்டும். நான் எண்ணெய் இனிமேல் தான் விட போடுறேன். இப்போ விட்டுடுறேன். இதுக்கு கொஞ்சம் தோற எண்ணெய் விட்டால் தான் அது நல்லா வேகும். இது வந்து அந்த நாள் ப்ரோட்டீன் ஃபில்டு ஃபுட்டு தான். நம்ம வந்து இப்போ சொல்கிற கார்ப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதில் ப்ரோட்டீன் இருக்குது, அதில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு. அந்த நாள்லேயே இதெல்லாம் பார்த்துன்னு நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஃபுட்டாக சாப்பிட்டா இது வந்து இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா செவக்க வேகணும். வேகாமல் இருந்தால் உடம்புக்கு ஆகாது. ஒரு பக்கம் நல்லா வேந்தெடுத்து நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். நான் ஒரு தட்டு போட்டு மூடி தான் இதை வந்து வேக வச்சேன். நான் உங்களுக்கு மூடி காமிக்கிறேன். இப்படி தட்டை போட்டு மூடிட்டு நம்ம கேஸையும் நல்லா சின்னதாக்கிட்டோம்னா தன்னால் நல்ல முறை வெந்து கொடுத்துரும். இப்போ நம்மளோட அடையெல்லாம் ரெடியாக எடுத்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா தயிர் போட்டுக்கலாம். நான் வந்து புளிக்காய்ச்சல் பண்ணியிருக்கேன். புளிக்காய்ச்சல்னால் இந்த கட்டா மீட்டாவாக இருக்கும் இல்லையா, அதில் புளிப்பும் இருக்கும், நல்ல ஸ்வீட்னஸும் இருக்கும். ஆனால் வேர்க்கடலை மாத்திரம் போடலை. அந்த மாதிரி புளிக்காய்ச்சல் பண்ணியிருக்கேன். ரொம்ப மூச்சு வாங்குறது காலங்கத்தால். இப்போ வந்து ஒரு 4:45 ஆகுது. பேசவே முடியலை என்னால். பண்ணிட்டேன், எல்லாமே ரெடி ஆகிடுது. நான் புளிக்காய்ச்சலும் காய்ச்சி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். கொஞ்சம் நான் போய் பம்பை அடிச்சுக்கணும், அப்போ தான் பேச முடியும், நடந்து வேலையெல்லாம் செய்ய முடியும். இதனால இதை ஆரம்பித்ததை முடிச்சிடுறேன். இதை புளிக்காய்ச்சல் இங்கே காய்ச்சிட்டேன். கொஞ்சம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தே சரியாகவே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு. நல்ல ப்ரோட்டீன் ரிச் அடையும் நல்ல கட்டா மீட்டாவாக இருக்க புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. 2 குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.